லண்டனில் சிஸ்டம் இன்ஜினியர் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி பெண்ணிடம் ரூபாய் 36 லட்சம் மோசடி செய்த நைஜீரியா வாலிபருக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய இருவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படாததால் உகாண்டா நாட்டை சேர்ந்த வாலிபரை நாடு கடத்தவும் புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி பெண்ணை கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் தூதராக, துணை உயர் கமிஷனர் எனவும், லண்டனில் சிஸ்டம் இன்ஜினியர் வேலை இருப்பதாகவும், ரூபாய் 36 லட்சம் பணம் கட்டினால் வேலை கிடைக்கும் என்று கூறியுள்ளார். மேலும் பட்டதாரி பெண்ணை நம்ப வைக்க சில ஆவணங்களை அந்த பெண்ணிற்கு இமெயில் மூலம் அனுப்பியுள்ளார். அதனை பார்த்து நம்பிக்கை கொண்ட அந்த பெண் போனில் பேசிய நபர் கேட்ட ரூபாய் 36 லட்சத்தை 3 வங்கி கணக்குகளில் இருந்து பல்வேறு தவணைகளாக அனுப்பியுள்ளார். அதன் பிறகு மர்ம நபர் தொடர்ந்து பணம் கேட்க சந்தேகமடைந்த பெண் புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் பெங்களூருவில் வாடகை வீட்டில் தங்கியிருந்த நைஜீரியா நாட்டை சேர்ந்த ரூபன் குட்னியூஸ் மற்றும் உகாண்டா நாட்டை சேர்ந்த நெமிலி புராசி, பெங்களூருவை சேர்ந்த ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து மூவர் மீதும் புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் அரசு உதவி வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜரான நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்தயா ஈக்கர்சல் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதில் நைஜீரியாவை சேர்ந்த ரூபன் குட்னியூஸ் ஆள் மாறாட்டம் செய்தது, மோசடி, போலி ஆவணங்கள் தயாரித்தல், விசா காலம் முடிந்தும் போதிய ஆவணமின்றி இந்தியாவில் தங்கி இருந்தது, போலி பாஸ்போர்ட் வைத்திருந்தது ஆகிய 6 குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு தலா 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ரூபாய் 32,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். மேலும் சிறை தண்டனைகளை ஏற்காத காலத்தில் அனுபவிக்கவும், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ரூபாய் 10 லட்சத்தை 3 மாதத்தில் வழங்க வேண்டும், தவறினால் அவர் மீது போலீசார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தண்டனை காலம் முடிந்த பின் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நைஜீரியாவிற்கு நாடு கடத்த உத்தரவிட்டார். மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற இருவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாததால் இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். மேலும் உகாண்டாவை சேர்ந்த நெமிலி புராசிக்கு விசா காலம் முடிந்து விட்டதால் அவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் உகாண்டாவிற்கு நாடு கடத்த உத்தரவிடப்பட்டது.